அந்த ஊரின் எல்லையில் பறந்து விரிந்த வயல்வெளிகளுக்கு நடுவே கம்பீரமாக நின்றது அந்த பழைய பங்களா. அதன் உரிமையாளர் முதலாளி அம்மா. வயது 38. அந்த ஊர் மக்கள் அவளை ஒரு இரும்பு பெண்மணியாகவே பார்த்தார்கள். கணவனை இழந்த பிறகு அந்த பெரிய சொத்துக்களையும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களையும் ஒற்றை ஆளாக நின்று நிர்வகிக்கும் அவளது கரங்கள் எப்போதும் அதிகாரத்தையே கையில் எடுத்தன. அவளது முகத்தில் எப்போதும் ஒருவிதமான இறுக்கம், கண்களில் ஒருவிதமான சோர்வு. எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு இயந்திரத்தைப் போல அவளது வாழ்க்கை இருந்தது. அவளது வீட்டில் எதற்கும் குறைவில்லை. ஆனால் அந்த பெரிய வீட்டில் எப்போதுமே ஒருவிதமான அமைதி நிலவும். ஒரு நாள் சமையலறை குழாயில் பயங்கரமான நீர்க்கசிவு ஏற்பட்டது. அந்த சத்தம் அந்த பெரிய வீட்டின் அமைதியை கிழித்தது. அந்த வீட்டின் பழைய வேலையாட்கள் யாரும் அதை சரி செய்ய தயங்கினர். ஏனெனில் முதலாளி அம்மாவின் முன்னால் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தனர். வேறு வழியின்றி ஊரின் புதிய பிளம்பர் ரவியை அழைத்து வந்தார்கள். ரவி ஒரு வித்தியாசமான மனிதன். அவன் ஒரு பிளம்பர் என்பதை விட ஒரு அமைதியான கவனிப்பாளன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நிதானம் இருந்தது. அவன் சமையலறைக்குள் நுழைந்தபோது முதலாளி அம்மா அங்கே ஒரு மேஜையில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள். அவள் அவனை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு போ, தேவையில்லாமல் இங்கு யாரும் நடமாட வேண்டாம் என்று கட்டளையிட்டாள். ரவி எதையும் பேசவில்லை. அவன் அமைதியாக தன் கருவிகளை எடுத்து வேலைகளை தொடங்கினான். அவன் குழாயை பிரிக்கும்போது அந்த நீரின் சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டது. ஒரு கட்டத்தில் முதலாளி அம்மா எரிச்சலுடன் நிமிர்ந்து பார்த்தாள். என்ன இது? சரி செய்ய வந்தாயா அல்லது இன்னும் குழப்ப வந்தாயா என்று கோபமாக கேட்டாள். ரவி நிமிர்ந்து பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னான், முதலாளி அம்மா, சில சமயம் ஒரு விஷயத்தை சரி செய்வதற்கு முன்னால் அது ஏன் உடைந்தது என்று ஆராய வேண்டும். நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சின்ன கசிவு, ஆனால் ஆழமாக பார்த்தால் உள்ளே துருப்பிடித்து போயிருக்கிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். நாம் அதிகாரத்தால் எல்லாவற்றையும் சரி செய்ய பார்க்கிறோம். ஆனால் சில விஷயங்களுக்கு பொறுமை தேவை. அந்த வார்த்தைகள் முதலாளி அம்மாவின் நெஞ்சை தைத்தன. கடந்த 10 வருடங்களாக அவள் அதிகாரத்தால் தான் உலகத்தை எதிர்கொண்டாள். ஆனால் ரவியின் அந்த பேச்சு அவளுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை உணர வைத்தது. அவள் அன்று அமைதியாக இருந்தாள். ரவி தன் வேலையை முடித்துவிட்டு, இனி கசியாது முதலாளி அம்மா, ஆனால் அழுத்தம் அதிகம் கொடுத்தால் மீண்டும் உடைய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வப்போது கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான். அன்று முதல் ரவி அடிக்கடி அந்த பங்களாவிற்கு வரவேண்டிய சூழல் ஏற்பட்டது. மின்சார பழுது, தோட்டத்து பராமரிப்பு என ஒவ்வொரு காரணத்திற்காகவும் அவன் வந்தான். முதலாளி அம்மாவின் பார்வையில் அவனை பற்றிய எண்ணம் மாறத் தொடங்கியது. அவள் இப்போது அவன் வரும்போது கோபப்படுவதில்லை. அவனுக்கு தேநீர் போட்டு தருவது, அவன் வேலை செய்யும் போது அருகில் அமர்ந்து பேசுவது என அவளது வாழ்வு மெல்ல மாறத் தொடங்கியது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல்கள் நாளடைவில் ஆழமாகின. முதலாளி அம்மா தன் வாழ்வின் வழிகளை, கணவனை இழந்த அந்த சோகமான நாட்களை, அதிகாரத்திற்கு பின்னால் மறைந்திருந்த தன் தனிமையை ரவியிடம் கொட்டினாள். ரவி ஒரு சிறந்த கேட்பாளனாக இருந்தான். அவன் அவளுக்கு அறிவுரை சொல்லவில்லை. மாறாக அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டான். அவனது அமைதியே அவளுக்கு பெரிய மருந்தாக இருந்தது. ஒரு நாள் மாலை தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்தபோது முதலாளி அம்மா கேட்டாள், ரவி, உனக்கு என் மீது பயம் இல்லையா? ஊரே என்னை கண்டு ஒதுங்கும்போது நீ மட்டும் எப்படி இவ்வளவு சகஜமா இருக்கிறாய்? ரவி வானத்தை பார்த்தபடி சிரித்தான்.
பயம் எங்கே வருமென்றால் நாம் ஒரு முகமுடியை அணியும் போதுதான். முதலாளி அம்மா, நீ ஒரு முதலாளி என்பதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. உன் கண்களில் தெரியும் அந்த தனிமையைத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு மனிதனுக்கு தேவை அதிகாரமோ பணமோ அல்ல, கஷ்டப்படும்போது தோள் கொடுக்கும் ஒரு நல்ல துணை மட்டும்தான். அந்த நிமிடம் முதலாளி அம்மா ஒரு பெண்ணாக தன்னை உணர்ந்தாள். 38 வயதில் ஒரு மறுபிறப்பை உணர்ந்தாள். ஊர் மக்கள் பலவிதமாக பேசினார்கள். ஆனால் முதலாளி அம்மா எதற்கும் கவலைப்படவில்லை. தன் வாழ்வின் கடிவாளத்தை இப்போது அன்பின் பக்கம் திருப்பினாள். நிலத்தின் நிர்வாகத்தை நம்பிக்கையான சிலரிடம் ஒப்படைத்துவிட்டு தன் வீட்டின் ஒரு பகுதியை ரவியுடன் இணைந்து ஒரு கலைக்கூடமாக மாற்றினாள். அந்த வீட்டின் சுவர்கள் இப்போது சிரிப்பொலியால் நிறைந்திருந்தன. அந்த பழைய பங்களா இப்போது வெறும் நில உரிமையாளரின் வீடாக இல்லை, அது ஒரு அன்பின் இல்லமாக மாறியிருந்தது. முதலாளி அம்மாவின் அதிகார தொனி மறைந்தது. அங்கே கனிவு குடிகொண்டிருந்தது. ரவி வந்து அந்த வீட்டின் குழாயை சரி செய்யவில்லை. அந்த முதலாளி அம்மாவின் துருப்பிடித்த இதயத்தையே அன்பால் மெருகேற்றிவிட்டான். வாழ்வு என்பது எத்தனை வயதிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு அழகான மாற்றத்தை நோக்கி நகரலாம் என்பதற்கு முதலாளி அம்மாவும் ரவியும் ஒரு சாட்சியாக அந்த ஊரில் வாழ்ந்தார்கள். இருவரும் அந்த திண்ணையில் அமர்ந்து புதிய சூரிய உதயத்தை பார்த்தபடி எதிர்கால திட்டங்களை பேசினார்கள். அதிகாரம் கொடுத்த கம்பீரத்தை விட அன்பு கொடுத்த இந்த அமைதிதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக தெரிந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.